அடுத்ததாக தமிழக வாழ்வுரிமை கட்சியிலிருந்து தோழர் வேல்முருகன் எம்எல்ஏ அவர்களின் சார்பில் வருகை தந்திருக்கக்கூடிய இளைஞரணி மாநில செயலாளர் தோழர் புலேந்திரன் முருகானந்தம் அவர்கள் சில நிமிடங்கள் உரையாற்றுவார். எல்லாருக்கும் வணக்கம். மத்திய கிழக்கினுடைய இடைவெளியாக இருந்து அந்த மக்களுக்கான மிகப்பெரிய பாதுகாப்பு அரணாக இருந்து காத்த மாநில நசரல்லாவுக்கு எங்களுடைய வீர வணக்கத்தை முதலில் பதிவு செய்கிறோம். அடுத்ததான் இந்திய அரசாங்கம் தொடர்ச்சியாக ஈழத்திலே எங்களை கண்ணுக்கு முன்னாடி எங்களை கிட்டத்தட்ட ஒரு 50 ஆண்டு கால போராட்டத்தை மொத்தமாக சிதைத்து முள்ளிவாய்க்காலில் எங்களை முடித்து வைத்ததைப் போல நீங்கள் பாலஸ்தீனத்திலும் லெபனானிலும் உங்களுடைய இந்த தொடர்ச்சியான வேலையை அங்கே அவர்கள் செய்யும் போது இங்கே எப்படி நீங்கள் இலங்கைக்கு முட்டு கொடுத்து சிங்கள பேரினவாத பௌத்த அரசிற்கு எப்படி நீங்கள் உதவி பண்ணீங்களோ அதே வேலையை நீங்கள் இனப்படுகொலையே தன்னுடைய ஒரு பிசாசு போல காட்டேரி போல மனிதர்களை வேட்டையாடுகிற ரத்தம் குடிக்கிற காட்டேரிகளாக இருக்கிற இந்த அமெரிக்காவின் அடிகளாக இருக்கிற இஸ்ரேல் இவர்களுக்கான இந்த துணை போகும் வேலையை இந்த சங்கிகள் செய்யக்கூடாது. நல்லது கெட்டது எதுவுமே தெரியாம ஒண்ணுமே இல்லை. ஒரு இஸ்லாமிய செத்தா சம்பந்தமே இல்லாம அவன் பேர் இஸ்லாமியா இருந்தா போதும், அவன் பேர் தமிழ்ச்செல்வனா இருந்தா தீவிரவாதி, அவன் பேர் இப்ராஹிமா இருந்தா தீவிரவாதி என்ற அடிப்படையில் இந்த மனநோய் இங்க இருக்கிற சங்கிகளுக்கு மாறணும் எந்த அடிப்படை நோக்கமே கிடையாது. அவன் நல்லவனா கெட்டவனா பச்சை பிள்ளைய 2 வயசு குழந்தையா இருந்தாலும் அது இஸ்லாமிய குழந்தையா இருந்தா அதை நினைச்சு சந்தோஷப்படுற இந்த மனநோயாளிகள் இங்க இருக்க சங்கிகள் மாறணும். இந்த மக்கள் நல்லா இருக்கா, தமிழக மக்களும் நல்லா தான் இருக்கா, இந்திய மக்களும் நல்லாக இருக்கிறார்கள். ஆனால் இங்க இருக்க ஆட்சியாளர்களாக இல்லை. அங்க இருக்கிற போரை தொடர்ந்து அவர்கள் நடத்துவதற்கு உறுதியாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு இந்திய அரசு துணை போகக்கூடாது என்பதை தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சார்பில் நாங்கள் பதிவு செய்து கொள்கிறோம். நாங்கள் தொடர்ச்சியாக பாலஸ்தீனத்திலே லெபனானிலே யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான போராட்டங்களிலே தமிழக வாழ்வுரிமை கட்சி தொடர்ச்சியாக பங்கெடுக்கும் என்று கூறி வாய்ப்பிற்கு நன்றி விடுகிறேன். நன்றி, வணக்கம்.